ஓம் சரவணபவா. மீனராசி மீனராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2025 மற்றும் குரு பயிற்சி பலன்கள் இந்த வருடம் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே கடந்த 4 மாத காலமா 4 கிரகங்கள் உங்க ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் தொடர்ந்து அங்க இருப்பது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கீங்க. அதே போல சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ள வந்தது ஜென்ம சனியா வந்தது. நெறைய பேருக்கு ஒரு பய உணர்வ குடுத்துருக்கும். 7:30 சனி ஜென்ம சனியா இருப்பதுனால மனக்குழப்பத்த ஆளாயிருப்பீங்க. வேலையில கண்டிப்பா ஒரு அலைச்சலும் ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கீங்க. நல்லா புரியுது எனக்கு. அதே போல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருந்த குரு முயற்சிக்கு முட்டுக்கட்டையா எவ்வளவு நாள் இருந்தாரு. அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இல்ல. குரு பலன் குரு பலனா இல்லனாலும் 3ல இருந்தத விட 4ஆம் இடத்துக்கு வர குரு பலன் நிச்சயம் நல்ல பலன் தாங்க. அதனால 4ல வந்த குரு கெடுப்பாருன்னு நினைக்க வேண்டியதில்ல. பல நல்ல பலன்கள ஏன்னா, அவரு அங்க இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறது ரொம்ப சிறப்பான பலன் தான். அதனால நெறைய அவமானங்கள்லாம் சந்திச்சு, நெறைய மன உளைச்சல்லாம் கடந்த காலத்துல வந்திருக்கும். அதெல்லாம் இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதோட பார்வையினால. அது குரு இருக்கிற இடம் சாதகமா இல்லனாலும், அவரோட பார்வை நல்ல ஒரு அமைப்பு தான். அதே போல விரய ஸ்தானத்த குரு பார்க்கறது நிச்சயம் அதிகமா விரயஸ்தானத்துல இவ்வளவு நாள் இருந்த சனி பகவானால ஏற்பட்ட இக்கட்டான நிலைமைக்கெல்லாம் தீர்வு வரும். நெறைய கடன் பட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த விரயஸ்தானத்த இந்த குரு பார்க்கறதுனால இதுக்கான ஒரு வழிகாட்டியா குரு இருந்து அதை எப்படி சரி பண்ணுவீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த குடுத்துருவாருங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்ல. அதே போல ஜென்மத்துல இந்த ராகு இவ்வளவு நாள் ராகு, சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் மத்த கிரகங்களும் ஆட்கொண்டு இருந்தது. ரொம்ப பெரிய தாயாருக்கு உடல் உபாதைகள், ஒரு சிலருக்கு தந்தையார் ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர்களோட இதெல்லாம் இழப்பெல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. இந்த காலகட்டத்துல ராகு சஞ்சார நிலை மே மாசம் 18ஆம் தேதி போல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு ராசியில இருந்து அவரு எப்பயும் ராகு கேது ரிவர்ஸ்ல போவாங்க. அவரு கீழ இறங்கி வராரு. உங்கள் ராசிக்கு 12க்கு வராரு. அதனால இந்த காலகட்டம் நிச்சயமா பாவ கிரகங்கள் 12 இந்த 6 உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது, பாவ கிரகமான கேது இருப்பது இதெல்லாம் நல்ல பலன் தான். உங்களுக்கு ராகு, கேது முக்கியமா சனி சாதகம் இல்ல, குரு சாதகம் இல்ல அப்படின்னாலும் ராகு, கேது உங்களுக்கு கைவிட போறது கிடையாது. ஏன்னா கேது 6ல இருந்து இவ்வளவு நாள் எதிரிகள் அதாவது எதிரிகள்னா உங்களுக்கு குடிப்பறிச்சிருப்பாங்க. சில நேரங்கள் உங்கள அறியாம நீங்க ரொம்ப நெருங்கி பழகுனாலும் உங்களுக்கு முதுகுல குத்துற மாரி சில துரோகங்கள்லாம் செஞ்சவங்களுக்கெல்லாம் இனிமே கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா, அவங்க பண்ண விஷயத்துக்கு இனி ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. இருந்தாலும் கவனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்மத்தில சனி பகவான். ஏன்னா ஜென்ம சனி எல்லாருக்கும் பெரிய ஒரு பாதிப்ப குடுக்காதுங்க. அவரவர் தசாபுத்தி இருந்தாலும் முன் ஜென்ம கர்மாபடி அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய